இன்வெர்டர் ஏசி நான் இன்வெர்டர் ஏசி ஏபி வந்துட்டு கம்மியாக இருக்குமா கூட அதிகமாக வருமா, அது மட்டும் இல்லாமல் எந்த ஏசி வந்து பெஸ்ட்டு, ஏசி ப்ராப்ளமை வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் டியர், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஏசி வந்து டைக்கன் ஏசி. இது நியூ மாடல் 2022. இந்த மந்த்து தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஏசி வந்து புது ஏசி. இது வந்து டைக்கன் ஏசி நாங்கள் வாங்கியிருக்கோம். இப்போ எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா வசந்த் அண்ட் கோல. ரிமோட்ஸை பார்த்துக்கோங்க, ரொம்பவே வந்துட்டு மாடலாக இருக்குது. ஸோ இது வந்து நியூ மாடல். ஆக்சுவலி வெளியே போயிட்டு வரும்போது சடனாக வந்து கூலிங் தேவைப்பட்டால் பவர் சில் இருக்குது, பவர் சில் ப்ரெஸ் பண்ணால் செம்ம கூலிங் வரும். அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் வந்துட்டு ஃபேன் மோடு இருக்குது. ஃபேன் மோடில் வந்துட்டு 1 2 3 4 5 இருக்கும். 5ல் வச்சிங்கன்னா ரொம்ப குளிரும். சடனாக வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, அதுக்குள்ளேயே ஃபுல்லாக கூலிங் ஆகிடும். ஸோ ரொம்ப யூஸாக இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் ஒனிடா ஏசி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஏசியில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ரீசன் வந்து என்னென்னு, இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து நான் இன்வெர்ட்டர் கிடையாது, இன்வெர்ட்டர் ஏசி. இன்னொன்று வந்து நாங்கள் வந்துட்டு கம்பெனிலேருந்து ஆள் வர சொல்லி நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணாமல் வெளியில் ஆள் ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்டு நாங்கள் வந்துட்டு சர்வீஸ் பண்ணனால ஸோ இந்த ஏசியில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதை ஓரம் கட்டிட்டோம். புதிய ஏசி வாங்குறதுக்காக நாம் வந்துட்டு வசந்த் அண்ட் கோ போயிருந்தோம். ஸோ போய் ஏசி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், வாங்கி ஃபிட் பண்ணியாச்சு. சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து ஏசி வாங்கினீங்கன்னா கம்பெனிலேருந்து இன்ஜினியர், அதாவது ஏசி மெக்கானிக் இன்ஜினியர் வந்து கம்பெனிலேருந்து அனுப்புகிறவங்கள வச்சு மட்டுமே சர்வீஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. வெளியில் வந்து லோக்கல்லேருந்து ஆள் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரையாவது கூட்டிகிட்டு வந்து நம்ம சர்வீஸ் பண்ண சொன்னால் அவங்க வந்து நமக்கு தெரியாமல் ஏசியில் உள்ள பார்ட்ஸ், அவங்களுக்கு தேவையான பார்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன வந்துட்டு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சரியாக வந்து பார்க்காமே வந்துட்டு அவங்க கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதிகமாக வந்துட்டு கஸ்டமர்கிட்ட இருந்து பார்க்கணுங்கிறதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு சரியாகவே சர்வீஸ் பண்ணாமல் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நிறையா வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஏசி போயிடுச்சு, செகண்டாக வாங்கியிருக்கோம். ஸோ கம்பெனிலேருந்து மட்டுமே வந்துட்டு சர்வீஸ் பண்ணுறாங்க, கம்பெனிலேருந்து மட்டுமே வந்து சர்வீஸ் பண்ணால் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறது மாதிரி அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அந்த தான் உங்கள்கிட்ட மெயினாக ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ஆட் கொடுத்துட்டு இருந்தாங்க வசந்த் அண்ட் கோல வந்துட்டு ஒரு ஏசி வாங்கினா. ஸோ அந்த ஆஃபர் பற்றி எதுவுமே தெரியாது. இப்போ நாங்கள் ஏசி வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்காக வந்துட்டு 1 ஏசி வாங்கினா வந்து 5 லிட்டர் குக்கர் வந்துட்டு கிஃப்டாக தரதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இப்போ வாங்கணும், இதுதான் நாங்கள் போகிறோம். பில்லு கொடுத்துட்டு அந்த குக்கரை வாங்கிட்டு வரணும். வந்து பட்டர்ஃப்ளை கம்பெனி கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெயினாக இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ நான் இன்வெர்ட்டர் இதில் வந்து இபி வந்து வேரியேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணும்போது எனக்கு 2000 கிட்ட இபி வந்தது. இப்போ இன்வெர்ட்டர் வந்து இல்லாமல் யூஸ் பண்ணும்போது இபி கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ நான் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணதுனால இபிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு சில்வர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் போட்டிருக்கு அலுமினியம் போட்டிருக்கு, 5 லிட்டர் போட்டிருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து 2435, 2435 ரூபா போட்டிருக்கு. அதில் வந்து போட்டிருக்காங்க பட்டர்ஃப்ளை கம்பெனி, கீழே வந்து குட் ஃபார் எ லைஃப் டைம் போட்டிருக்கு. இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து பட்டர்ஃப்ளை கம்பெனியோட பிராண்டட் தான் இது. ஸோ கண்டிப்பாக வந்து இது லைஃப் வரும்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ வாரண்ட்டி கார்டு ஓப்பன் பண்ண உடனே மேல் அப்ளாக இருந்துச்சு. ஸோ இதுக்காவது யூஸ் ஆகட்டுமே அப்படின்னு தான் ஸோ நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நான் ஏசி வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இன்னொரு தாம்பரத்தில் வந்துட்டு மெயினாக ஒரு 4-5 கடையில் வந்து போய் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தோம். அங்கே வந்து எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. நான் வந்து ப்ளூ ஸ்டார் ஏசி இல்லைன்னா டைக்கன் ஏசி வாங்கலான்னு போயிருந்தோம். ஸோ ப்ளூ ஸ்டாரும் வந்து நல்ல கம்பெனி, அதை விட வந்து பெஸ்ட்டாக வந்து டைக்கன் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஏசி வந்து ப்ரைஸ் கேட்டிருந்தோம். நம்ம கடையில் போய் நாங்கள் நார்மலாக சாதாரண விசாரிக்கும் போது அவங்க ப்ளூ ஸ்டாரை விட டைக்கன் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே டைக்கனே வாங்கிடலாம் அப்படின்ட்டு டைக்கன் ஏசி வாங்கிட்டோம். மற்ற கடையில் வந்துட்டு ப்ரைஸ் கேட்கும்போது லாஸ்ட்டாக வசந்த் அண்ட் கோ வரும்போது ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் அப்போ தான் எனக்கே தெரியும், ஆட் பார்த்துருக்கேன் டிவியில். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி 5 லிட்டர் குக்கர் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம், செகண்ட் வந்துட்டு 2 ஏசி வாங்கியிருந்தா ஏர் கூலர் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ குக்கர் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குக்கரோட வெயிட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. குக்கர் நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் டு வசந்த் அண்ட் கோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.